In this video, we'll discuss about a vitamin K supplement for nursing student. Vitamin K injection to newborn commonly administered to prevent a rare but serious bleeding disorder known as vitamin K deficiency bleeding. ஸோ விட்டமின் கே இன்ஜெக்ஷன் நியூபார்ன் பேபிக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ரிலேட்டட் டிசார்டர் விட்டமின் கே டிஃபிஷியன்சினால் வர ப்ளீடிங் டிசார்டருக்கு ட்ரீட்மெண்ட்டாக இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இதோட காம்போசிஷன் இன்ஜெக்ஷன் கண்டெய்னிங் ஃபைட்டோமீனாடயோன். இதில் இருக்க கெமிக்கல் காம்போனன்ட் ஃபைட்டோமீனாடயோன். இது வந்து ஒரு சிந்தட்டிக் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் K1. ஓகே, விட்டமின் K1ல் சிந்தட்டிக் ஃபார்மு. இதோட ஆக்ஷன் எசென்சியல் ஃபார் blood clotting. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? blood clottingக்கு. newborn have low level of vitamin K. this one risk for bleeding disorder. அவங்களுக்கு வந்து விட்டமின் கே லெவல் லோவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் டிசார்டர் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதில் இருக்க கெமிக்கல் காம்பனன்ட் வந்து ஃபைட்டோமீனாடயோன். This injection help ensure level of vitamin K for normal blood clotting. இது வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து எது ஹெல்ப் பண்ணுதுன்னா நார்மல் blood clottingக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. டோஸ் வந்து 0.5 to 1 milligram of vitamin K administered as a single intramuscular injection. 0.5 to 1 microgram வந்து இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷனாக கொடுக்கணும். இன்ட்ராமஸ்குலர் மீனில் வந்து தை மசிலில். சைடு எஃபெக்ட் வந்து ரேர். ஓகே, இதனால் சைடு எஃபெக்ட் பெருசாக எதுவும் இருக்காது. இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறப்ப லைட்டாக பெயின் இருக்குமே, அவ்வளோதான். ஸோ ரோல் ஆஃப் நர்சஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், என்ஷூரிங் ப்ராப்பர் இன்ஜெக்ஷன், மானிட்டர் அட்வர்ஸ் ரியாக்ஷன் அண்டு டாக்குமெண்டேஷன். ஸோ இந்த வீடியோவில் விட்டமின் கே சப்ளிமெண்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.